பிரஜன் அப்படி பிரஜனும் சாண்ட்ராவும் அப்படி பண்ணோடனே இவங்களுக்கெல்லாம் மூஞ்சி மாறிடுச்சு. அரோரா வந்து எதிர்த்தே பேசிட்டாப்புல. ஆமாம், ரொம்ப இதெல்லாம் ரூட் கேமு அப்படின்றாப்புல. ரூட் கேம்னா அதுக்காக தான் வந்தது. நீங்கள் வந்து ரூட் கேம்லாம் சொல்ல முடியாது. பாரு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்களே எல்லாம் தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை பிரஜன் சொல்லிட்டாப்புல. அதுக்கு தான் கொளுத்தி போட்டது. ஏன்னா இவருக்கு தெரியாமே போயிடும். இப்போ கமருதீனை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் பாரு கேம் ப்ளே பண்ணுறாங்கன்ற விஷயமே தெரியாது. அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமாவும் நல்லா பேசுகிறேன், அதுக்கு முன்னாடியும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். கூடையே கால்லாம் மேலே போட்டாப்புல. அதெல்லாம் பக்கத்தான் அதை சொல்ல விரும்பலை சில விஷயத்த. அண்ணன் மாமா அதுக்கு தேவையில்லை, ஜெயிக்கணும் அவ்வளோதான். உள்ளே யார் போட்டி போட்டு கடுமையான போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் பிக் பாஸில் வின்னர். ஸோ அதெல்லாம் பாவம் புண்ணியமே கிடையாதுங்க. ஆனால் 4 பேர் உள்ளே வந்து நேற்று கொடுத்த அந்த மிரட்டல் அதெல்லாம் நமக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. சரி, இவங்க ப்ளே பண்ண வந்திருக்காங்களா இல்லை இவங்க பிக் பாஸ் கேட்டகரியில் இருக்காங்களா தெரியலைங்க அவருக்கு. ஆக்சுவலாக கமருதீனாவது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பார்வதி கிட்ட பழகிட்டு இருக்காரு. இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பழகிறாங்க, நானும் பழகிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசினா நம்மளும் அங்கே முக்கியமான ஆளாக இருப்போம்னு சொல்லி இவரும் உட்காந்து பேசுகிறாரு. இதுதான் இவர் பண்ணுற தப்பு. இது இப்போதான் இங்கேருந்து வெளியாகிறாப்புல போய் அரோரா கிட்ட மாட்டிட்டாருன்னா கமருதீன் கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறீங்க. யார் ஹார்ஸாக? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நிறைய பயம் இருக்குது. அதை வந்து காட்டிக்காமல் கொள்ளாமல் பாவம் மனுஷன் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் கூட பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு ஆக்டர் வருண் உதய் தான் என் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூ. பிக் பாஸ் சீசன் 1லேருந்து இப்போ சீசன் 9 வரைக்கும் விஜய் டிவியில் விஜய் டிவின்ட்டுல லைக் பிக் பாஸ் வந்தாலே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக லைக் பேன் இண்டியா ஃபுல்லாக அந்த ஷோ இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரொம்ப பேசப்படுற ஒரு ஷோ. வேர்ல்டு ஃபுல்லாக ஆப்வியஸ். ஆமாம், ரொம்ப பேசப்படுற ஒரு ஷோ. இந்த ஷோவில் உங்களுடைய நண்பர்கள் சில பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ மெயினாக சபரி உங்களுடைய நண்பர். எப்படி சபரிக்கும் உங்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது எப்படின்னா, இப்போ சபரி இப்போ நான் வந்து பொன்னி சீரியல் ஜிடிவியில் பண்ணிட்டு இருந்தேன். பொன்னியில் வந்து எனக்கு வந்து சபரி வந்து நான் அந்த வீட்டு மாப்பிள்ளை. அவர் வந்து ரொம்ப க்ளோஸ், மச்சான் அம்மா அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் ரொம்ப. ஆனால் இது சீன்ஸை மீறி வெளியே வந்து ரொம்ப க்ளோஸ். இல்லைண்ணே அது ரொம்ப க்ளோஸாக ஒரு இருக்காருன்னா சபரி நமக்கு. அதாவது எந்த ஒரு நேரத்துலையும் இமீடியட்டாக ஓடி வந்து நிற்பாப்புல. அந்த மாதிரி ஒரு பர்சன் சபரி நமக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி, ஒரு நார்மலாக பழகக்கூடியதுலேயும் ஒரு நல்ல பர்சன் சபரி. அவர் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற சில நல்ல விஷயங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் அவர் தெரியக்கூடாது தான் பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃப்ளட் ரிலேட்டட் ஆகட்டும், இந்த மாதிரிலாம். பிக் பாஸ் உள்ள வந்துட்டு இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் ஒரு லைக் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சண்டை வருது தடுக்கிறாரு. அவர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஒரு டைட்டில் வின்னருக்கு டிசர்விங் கண்டஸ்டன்ஸாக இப்போ வரைக்கும் அவர் இருக்காரு. ஸோ பிக் பாஸ் வெளியே இருக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்காரா? உங்களுடைய கருத்து என்ன அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பில்? ஆமாம். ஆக்சுவலாக இப்போ சபரியை வந்து நிறைய இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து நாட்டில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து சபரியோட ரியல் கேரக்டர் அது. ஒரு பிரச்சனை அப்படின்னா நடுவில் வந்து பூந்து கத்துவான், வேணாண்டான்னுவான், இது பண்ணாதீங்க, பிடிக்கலன்னு வாப்பில். யதார்த்தமான ஒரு ஆள். இதுக்காக பிக் பாஸ்க்காக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. யதார்த்தமாக நான் இப்போ நார்மலாக நான் சபரி எப்படி நான் வெளியே பார்த்தனோ அந்த மாதிரி தான் சபரி வந்து இப்போ உள்ள இருக்காப்புல. இப்போ இப்போ நிறைய இதில் நம்ம இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, சபரிக்கு வந்து இவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சப்போர்ட்டுன்னு மட்டும் கிடையாது சார். அவர் என்னதான் ஒருத்தர் பழகினாலும் அவருடைய ட்ராபேக் இருந்தாலும் அதையும் நான் சொல்லிடுவேன். கரெக்ட். இதில் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்னை பற்றி. நான் வந்து ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள் தான். என்னன்னா சபரிக்கிட்ட வந்து எனக்கு வந்து பெரிய கேரக்டர் சேஞ்சு ஒன்றும் அப்படிலாம் தெரியல. யதார்த்தமாக இருப்பாப்புல. கோவம் வர நேரத்தில் கோவம் வரதான் செய்யும். ஸோ அது உள்ளே போயிட்டு சில இடங்களில் கத்துறாரு. அந்த இது என்ன ஆயிடுதுன்னா, அது வெளியே பார்க்குறவங்களுக்கு வந்து ஏன் இப்படி கத்துறாரு அப்படின்னு. ஆனால் வந்து அதுக்கான நியாயமும் உள்ளே இருக்குது அதில். ஸோ அதனால அவர் கத்திருப்பார் இல்லையா?
நேத்து ஒரு இந்த விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடிஞ்சது. ஆ இதுக்கு முன்னாடி இந்த சாட்டர்டே விட்டுருவோம். அதுக்கு போன சாட்டர்டே வரைக்கும் விஜய் சேதுபதி சார் மேலேயே வந்து சில நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க மக்கள். ஆ இவர் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டா இருக்காரு. சில பேர் வந்து பேச விட மாட்ருக்காரு. ஆ பேசினா கட் பண்ணிறாரு அப்டின்ட்டு. பட் இந்த சாட்டர்டே வந்து ஒரு பயங்கர பிளாஸ்டான ஒரு எபிசோடா இருந்தது. நீங்க கேட்ட விஜய் சேதுபதி வந்துட்டாரா அப்டின்ற மாரி இருந்தது. எபிசோட் பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த இதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து முன்னாடி எபிசோட்லலாம் வந்து அவரு ஒரு மாரி பேச விட மாட்றாரு. அந்த மாரி தான் நடந்துக்கிறாங்க. ஓகே. உள்ள இருக்க கண்டென்சென்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாரி தான் வந்து அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால தான் அவர் மைக்கே ஒரு இது எடுத்துட்டு வந்து கத்துனாரு. அந்த கோன் எடுத்துட்டு வந்து கத்துறாரு. ஸோ அப்படி கத்துனா தான் அடங்குவாங்கன்றத தெரிய வைக்கிறாரு. ரைட். சரி அவர் கத்தணும்னு அவசியம் இல்ல. கத்துனா தான் அடங்குவாங்கன்றத தெரிய வைக்கிறாரு. ஸோ அப்படி கத்தலனாலும் இவங்க கிட்ட போராட முடியல. சரி புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப விஜய் பாருவா இருக்கட்டும், ஆ இவரு வினோத்தா இருக்கட்டும், சில இடங்கள்ல கத்துறாங்க. இவருமே கமருதீனே கத்துறாரு சில இடத்துல. ஸோ ஆனா இதெல்லாம் வந்து பிக் பாஸ்ல வந்து முன்னாடி இருந்த பிக் பாஸ்ல இப்படி இருக்காது. சில இடத்துல கத்துவாங்க, சில இடத்துல சில விஷயங்கள் இருக்கும். சில இடத்துல ஜாலியா காமெடியா போவும். ஒரு பிளசன்ட்டா பேசுவாங்க. அந்த இது வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து மைனஸா இருக்கா மாரி நான் ஃபீல் பண்றேன். மத்த இடத்துலயும் நான் பார்க்கும்போது, இப்ப அத பத்தி நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. அ அது கிளியர் பண்றதுக்கு தான் இப்போ இதுக்கு மேலேருந்து வரக்கூடிய அந்த எபிசோட்ஸ்ல கொஞ்சம் மாறும். ஏன்னா, அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நெறைய எடுத்திருக்காங்க இப்ப. ஆமா. ஸோ அது வந்து கண்டிப்பா மாறும். இப்ப இருக்க அதான் இந்த இதுல பார்த்தேன். இந்த சாட்டர்டே, சண்டேஸ்ல இவர பார்த்தேன். சேதுபதி சார. அவர் ரொம்ப நல்லா இதுல வந்து கரெக்ட்டா பேசியிருக்காரு. இப்ப தான். ஏன்னா வந்து அப்படி பேசி, அப்படி இது பண்ணாதான் ஏன்னா சாட்டர்டேவே உங்களுக்கு வந்து இவர கலைய எலிமினேட் பண்ணி எலிமினேட் அனுப்பிட்டாங்க. பண்ணிட்டாங்க. ஏன் அப்டின்னா, சண்டே இந்த 4 பேர் உள்ள வைல்ட் வராங்க. கார்ட்ஸ் வராங்க. ஆமா. அதனால அந்த இடத்துல இத வச்சுக்க வேணான்றதுக்காக, கரெக்ட். ஃபர்ஸ்ட்டே எலிமினேட் பண்ணி வெளிய அனுப்புறாங்க. எலிமினேட் அவரு வந்து இப்ப கலை வந்து வெளிய போறதுனால இவங்க யாரும் பெருசாலாம் இல்ல. ஆமா. சும்மா வந்து அதுக்கான ஒரு ரியாக்ஷன் குடுப்பாங்க. அவ்வளோதான் கரெக்ட். உள்ள இருக்க பெர்சன்ஸ். கலை அவரு அவ்வளோதான் டிசர்வ் பண்ணியிருக்காரு. ஆமா. அதுக்கான இது அவங்க குடுத்துட்டாங்க. வெளிய போயிட்டாரு. இனிமேல் அந்த வந்திருக்க ஆட்கள் எப்டின்னா, ஒரு ஃபயரா தான் வந்திருக்காங்க உள்ள. ஆமா. என்னன்னா, அ சி எல்லாமே இவ்வளோ நாள் எப்படின்னா, ஒரு மாமன், மச்சான், அண்ணன், தம்பி இதெல்லாம் தேவையில்லன்ட்டாங்க. என்னதான் எனக்கு அண்ணனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும், ஃப்ரெண்டா இருந்தாலும், அங்க போய் கேம் விளையாட தான் நம்ம போயிருக்கோம். கரெக்ட். சும்மா உன்ன உட்கார வச்சு வீட்ல உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு போடுற மாரி அங்க கிடையாது நமக்கு. ம். ஸோ அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் நமக்கு கேம் தான். அந்த இடத்துல இவங்க ரொம்ப பாசத்த காட்ட ஆரம்பிச்சோனே, கேம் உடையுது. ஆமா. ஸோ வெளிய நமக்கு மக்களுக்கும் அந்த சுவாரஸ்யம் குறைய ஆரம்பிச்சுருச்சு. அதனால என்ன பண்ட்டாரு சேதுபதி, இப்போ 4 பேர இறக்கியிருக்காங்க இல்லையா? பிக் பாஸே வந்து 4 பேர இறக்கியிருக்காங்க. அது ஸ்ட்ராங் இவங்க இருந்த 4 ஆமா. பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஆமா. அது நேத்து வந்து பார்த்தேன், அந்த சிலதெல்லாம் பிளாஸ்ட் உள்ள கரெக்ட். வந்தோனயே பிரஜனு ஆமா. பேப்பர்லாம் கிழிச்சு ஆமா. போடுறது. பிரஜனும் சாண்ட்ராவும் அப்படி பண்ணோனயே இவங்களுக்கெல்லாம் மூஞ்சி மாறிடுச்சு. அ அரோரா அரோரா பார்வதி. வந்து எதிர்த்தே ரூட் பேசிட்டாப்ல. கேம் ஆமா. அப்படின்ற ரொம்ப மாரி. இதெல்லாம் ரூட் கேமு அப்படின்றாப்ல. ரூட் கேம்னா அதுக்காக தான் வந்தது. ஆமா. நீங்க வந்து ரூட் கேம்லாம் சொல்ல முடியாது. அதுதான் அதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பண்ணாம இவங்க பாட்டுக்கு கேம் விளையாடுறன்ற பேர்ல சும்மா உட்காந்து குரூப்பிசம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கனால, அதுக்கான ரிசல்ட் வெளிய இல்ல. ம். ஸோ சேனல் ஒரு விஷயத்த நடத்துது அப்படின்னா, கேம் நடத்துதுன்னா, அந்த கேமா பார்த்தா மட்டும் தான் வெளிய நமக்குமே சந்தோஷமா இருக்கும். ம். இவங்க கேமாவே இல்லையே! ஸோ ஆமா. அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கனால தான் இந்த இந்த நியூ ஆமா. இது வந்திருக்காங்க. பிக் பாஸ் வந்து நம்ம அந்த 1 ஹவர் பார்க்குறது மட்டும் இல்லாம, இன்ஸ்டால, யூடியூப்ல குட்டி குட்டி கட்ஸ்லாம் அங்க நெறைய கட் பண்ணி குடுப்பாங்க. அதுல நம்ம கமருதீனுடைய இதெல்லாம் பார்த்தீங்களா? கம்ருதீன் வந்து ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இதுல வந்து வச்சு செஞ்சது பார்வ தான். கம்ருதீன் வந்து ரொம்ப அப்படியே நம்பிக்கையா இருந்தது வந்து பார்வ மேல. கரெக்ட். இத வந்து காலி பண்ணிட்டாங்க இப்ப. ஆமா. இப்ப நேத்து நடந்த மேட்டர்ல என்ன ஆச்சு அப்படின்னா, பார்வ இந்த மாரிலாம் பேசியிருக்காங்களே எல்லாம் தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை பிரஜன் சொல்ட்டாங்க. பிரஜன் சொல்ட்டாப்ல. அதுக்கு தான் கொளுத்தி போட்டதே. ஆமா. ஏன்னா, இவருக்கு தெரியாமயே போயிடும். ஆமா. இப்ப கம்ருதீன பொறுத்தவரைக்கும் இப்படிலாம் கேம் ப்ளே பண்றாங்கன்ற விஷயமே தெரியாது. தெரியும். அது தெரிஞ்ச பிறகு கம்ருதீன் சரியான கடுப்பு. அது வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் பாருக்கு வந்து மூஞ்சே மாறி போச்சு. ம். அவங்களுடைய உண்மை முகம் இவருக்கு தெரிய தெரியும். ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிச்சோனே பாரு வந்து அத தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோன்றாப்ல. ஸோ இன்னமும் சரி ஆமா. பண்ண ஆமா. விரும்புறாப்ல. எப்படியாவது இன்னமும் அரைச்சிடலாம் நம்ம கமருதீன கொஞ்சம்
ஆமா. க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா என்ன பாருன்னா, பாரு வந்து ஒரு கேம் விளையாடுறாப்ல. பாரு தான் கேம் ஆமா. சூப்பரா விளையாடுறாப்ல. கரெக்ட். ஆக்சுவலா உண்ம அதான். ஆமா. அப்படி பண்ணா தான் கமருதீன் ஆஃப் ஆவாப்ல. ம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் பாசத்தையும், இதையும் காட்டும்போது என்ன ஆகுது? அப்ப கேம் வந்து கமருதீனோட கேம் வந்து குறையுது. ம். கமருதீன் கொஞ்சம் நல்ல பிளேயர் தான். ம். ஆமா. ஸோ அது நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து வெளிய மக்களுடைய ஆதரவும் நல்லபடியா தான் இருக்கு. அது குறை சொல்ற அளவுல இல்ல. அத உடைக்கணும் அப்படின்றது வந்து பாருவோட கேம் அது. ம். அது வந்து பாரு வந்து அத சென்ஸ் பண்ணிட்டாப்ல. ம். ஸோ அது பண்றதுனால தான் கமருதீனுக்கு ஒண்ணுமே விளங்கல. கடைசி நேரத்துல கூட இப்ப நேத்து பிரச்சனையில கூட என்கிட்ட உட்காரு நான் பேசுறேன். நான் தனியா சொல்றேன் உட்கார்ந்து நம்புறியா பேசலான்ட்டு. தனியா ஆமா. இதுக்கு மேல நான் தனியா ஆமா. உட்கார்ந்து பேசு. எல்லா கேமராவும் பார்த்துட்டு இருக்கு. பார்வதி என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த பேட் டச் அப்படின்னு ஒரு பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, பாவம்ல அந்த பையனுடைய வெளிய. அதுதான் சொல்றேன். ஸோ எவ்வளவு பெரிய தப்பு. எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமாவும் நல்லா பேசுற. ஆமா. அதுக்கு முன்னாடியும் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். கூடயே கால்லாம் மேல போட்டாப்ல. அதெல்லாம் ஆமா. பக்கத்து அத சொல்ல விரும்பல சில விஷயத்த. ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஏதாவது பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் பேசுறது, கால தெரியாம படுறது, மேல இதெல்லாம் வந்து நார்மல் பிக் பாஸ்ல. அதுக்கு கேம்ன்னு உள்ள போயிட்டோம். இதுக்கப்புறம் நீ மேல கால்ல மேல போட்ட கை மேல பட்டுருச்சு அப்டின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து அவர வந்து கடுமையா அ இந்த விஷயத்த வந்து நம்ம அவர இது பண்றது வந்து தெரியாம பண்றது இன்னும் கேவலம். ஆமா. அதுவும் நம்பிக்கை துரோகம் தான் அது அது ஆப்வியஸா. அசிங்கம் அது. அவங்க பாரு வந்து நம்ம நம்ம வந்து கேம் ப்ளே பண்றோம்னு நெனைக்கிறாங்க. பட் மக்கள் ஒரு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம்ல. எல்லாரும் என்ன பண்றோம் இப்ப உங்களுக்கும் தவறா தான் தெரியுது. எனக்கும் தவறா தான் தெரியுது அது. தப்பா இருந்தா தான் இல்லன்னா எனக்கு என்ன பர்சனலா பாரு மேல எனக்கு என்ன இருக்கு? அது எனக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா, அவங்க பண்ற இந்த மாரி விஷயங்கள் ரொம்ப கேவலமா இருக்கு. தவறா இருக்கு. கரெக்ட். இதுதான் அவங்க பேர கெடுக்கும். அதனால ஒரு பையனோட லைஃப் கூட பாதிக்கப்படுறதுக்கு ஈஸியா கண்டிப்பா, ஒரு கண்டிப்பா. என்னன்னா, இப்ப வேற மாரி இல்ல அவர் மேல ஃபோக்கஸ் ஆகும். ஆமா. ஆனா, இதெல்லாம் மீறி அப்படிலாம் நம்ம சொல்லிற முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் முட்டாள் கிடையாது. ம். ம். கமருதீன் வந்து இந்த அளவுக்கு பாரு பேசுறதுனால தான் கமருதீன் நல்லா பழகுறாப்ல. ம். ஆமா. அது எல்லாரோட இயல்பு அது. ம். ஒரு மனுஷனோட இயல்பு வந்து ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்கன்னா, பழகுறாங்கன்னா, அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க. பின்னாடி நமக்கு வந்து இந்த மாரி பின்னடிக்கிறாங்கன்னு தெரியிற விஷயம் அவருக்கு தெரியாது. தெரியுது. தெரிஞ்சா இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆமா. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஆமா. ஏதோ நடக்குது. ஆமா. நம்மள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு பாரு அப்படின்னு என்ன சொன்னேன்னு கேட்கிறாப்ல. அந்த மேட்டர் கம்மியாகல. ஆனா தெரிஞ்சிருச்சு. ஆனா இது பாருக்கு மூஞ்சே செத்து போச்சு ஆமா. நேத்து. அப்படியே எந்திரிச்சு போயிட்டாப்ல. ஒண்ணுமே புரியல. எல்லாரும் வந்து ஜாலியா இருக்கும்போது, இவரு அமித்லாம் உள்ள வரும்போது பாரு இல்ல. ஆமா. ஆமா. பாரு தனியா உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. இருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்து கை ஆமா. குடுத்துருக்காங்க. அப்புறமா தான் வந்து கை குடுக்குறாப்ல. யார் வந்தாலும் கவல இல்ல. நமக்கு இந்த பிரச்சனைய சரி சரி. பண்ணணுன்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க. போன சாட்டர்டே எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கமர்தீன கொஞ்சம் வார்ன் பண்ணியிருப்பாரு. ஆமா. சண்டைலாம் போடுற கொஞ்சம் வார்த்தைங்க விடுறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ரெட் கார்டு, எல்லோ கார்டு குடுக்குற லெவலுக்கு இருக்கு. அது பார்த்துக்கோங்கன்ட்டு. இவரு அப்படித்தானே இருக்காரு. எஃப்ஜே. எஃப்ஜே ஆமா. ஆனா அந்த எபிசோடுக்கு அப்புறமும் இந்த வாரம் கமருதீன் சூப்பரா விளையாடுனாரு அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு இன்னொரு காரணமும் மக்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் விலகிட்டாரு. அதனால கமருதீனோட கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்வதி கூடயே இருந்ததுன்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்காரு. விலகிட்டனால கொஞ்சம் நல்லா இருக்காரு. நேத்து கூட விஜய் சேதுபதி சார் கிட்ட அவர் கொஞ்சம் நல்ல பேர் தான் வாங்குனாரு. ஆமா, ஆமா. உங்க சைட்ல லைட்டா தப்பு இருக்கு. அத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க அது சூப்பரான கொஞ்சம் பிளேயர். கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல. அதெல்லாம் மீறி என்னன்னா, இந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டார் ஸ்ட்ராங்கா. ஆமா, அதனால அத விஷயத்த இது பண்ணி தான் கமருதீன் ஒதுங்கியிருக்காப்ல ஆமா, போன வாரம். ஆமா. ம், ஆனா இந்த வாரம் அப்படி இருக்காது. டோட்டல் கேம் சேஞ்ச் ஆகும். ம். இப்ப இனிமேல் வந்து பிரச்சனை வெளிய விஸ்வரூபம் ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கேம் டோட்டல் சேஞ்ச் ஆகும். இனிமேல் கமருதீன் பாருகிட்ட நம்பி பேச மாட்டாரு. கரெக்ட். அது தெரியாம பழகிட்டாரு. ம். அது வந்து என்னென்ன அதோடைய பேக் ஃபயர் என்னன்றது இப்ப சரி. எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாரு. இந்த குரூப்பிசம் இருக்கிறது கொஞ்சம் குறையும். ஏன் இவருக்கே வார்னிங் போச்சு. சபரிக்கே வார்னிங் போச்சு. சபரிக்கு தெரியல. ஜாலியா அப்படி பேசிட்டு இருக்காப்ல. அது கேம் இல்லையே. பாசம்னா வெளிய வச்சுக்கோங்க. ஆமா. உள்ள இது வேண்டாம். தேவையில்லையே. அண்ணன், மாமா அதுக்கு ஆமா. தேவையில்ல. ஜெயிக்கணும் அவ்வளோதான். உள்ள யாரு போட்டி போட்டு கடுமையான போட்டியில ஜெயிக்கிறாங்களோ, அவன் தான் பிக் பாஸ்ல வின்னரு. ஸோ அதெல்லாம் பாவம் புண்ணியமே கிடையாது அங்க. புரியுங்களா? ஸோ அது தேவையே இல்லன்றதுக்காக தான் இப்ப கேம் சேஞ்சுக்காக தான் இவ்வளோ 4 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆனா 4 பேர் உள்ள வந்து நேத்து குடுத்த அந்த மிரட்டலு, அதெல்லாம் நமக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஆமா, தான் இருந்துச்சு. ஆமா, சரி இவங்க ப்ளே பண்ண வந்திருக்காங்களா? இல்ல இவங்க பிக் பாஸ் கேட்டகரில ஆமா. இருக்காங்களா? அது உள்ள போயிட்டு அப்படி சொல்லி இது பண்ணும்போது, அதுல இத்தன நாள் நம்ம இருந்த அந்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்டைல் வந்து மாறுதேன்றதுக்காக எல்லாருக்கும் ஒரு கோவம். ஆமா. இவங்க யார் நம்மள வந்து இப்ப கேட்க? கரெக்ட். புரியுதுங்களா? இப்போ பிக் பாஸ் கேட்டா வாய மூடிருவாங்க. ஆமா.
அவங்க கேட்டா வாய மூடுவாங்க. இவங்க 4 பேருக்கு இவங்களே வந்து நார்மல் பிளேயர் தானே. இவங்க எப்படி நம்மள கேட்க முடியும்? ஆமா. நம்ம கூட சேர்ந்து ஆடுற ஆமா. பிளேயர் தான். இவங்க எப்படி இவங்க நம்மள எப்படி டாமினேட் நம்மள பண்ணலாம்? கேட்க முடியுன்ற ஒரு கோவம் எல்லாருக்குமே இருக்கு. ம். ஃபாரூக்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா. நீங்க 4 பேரும் வந்து ஏதோ 4 பேரால தான் கெடணுன்றாங்களா, அதுல நீங்க 4 பேர் தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டாப்ல. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பிரஜனா அது கேஷுவலா கண்டுக்காத மாரி இருந்துட்டாப்ல. சரி நீ ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு. ஆனா இதுக்கு மேல வச்சு செய்வாங்க பார்வ. ஓகே. அது அந்த பிரஜன் பத்தி உள்ள எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பிரதர்? பிரஜன் வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன்ல தான் வந்திருக்காரு இப்ப. ம். பிரஜனும் சரி, சாண்ட்ராவும் சரி, திவ்யா, அமித். அ எல்லாமே பேசின தோரணைய பார்த்தீங்கன்னா, அ இது இது எப்படியாவது இந்த இத வந்து இன்னும் டென்ஷன் ஆக்கணும் இவங்கள. ம். அவன் பண்ற தப்ப இன்னும் சுட்டிக்காட்டணும். இன்னும் டென்ஷன் ஆக்கணும். இந்த கேம சுறுசுறுப்பா எடுத்துட்டு போணுன்ற ஒரு மைண்ட் செட்டப் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. ம். ம். ஸோ அதனால வந்து நீங்களே நல்லா பார்க்கலாம். ரொம்ப எவ்வளோ முடியுமோ கேவலப்படுத்தி பார்க்குறாங்க. ஆமா. அந்த ஆப்போசிட் எல்லாரையுமே ஆல்ரெடி இருக்க பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பார்க்குறாங்க. ஸோ அப்பதான் ட்ரிகர் ஆவாங்க. ம். ம். ட்ரிகர் ஆனா தான் அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ம். புரியுதுங்களா? இல்லன்னா அந்த கேம் வந்து ரொம்ப ஸ்லோவாவும், ரொம்ப சாஃப்ட்டா தான் போயிட்டுருக்கும். அந்த விஷயத்த 4 பேரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்து இஸ் மை குட் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து சின்ன தம்பில ஒண்ணா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. ஒரு 10 வருஷம் மேல அப்ப ஸ்டார்ட்டிங் டைம்லேருந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பிரஜனு. ஆ இப்படி ஒரு பிரஜன் கிடையாது. ரொம்ப சாஃப்ட்டான பிரஜன் ஆமா. தான். ரொம்ப ஆமா. இந்த அமைதியானவன் மாரி தான் ஒரு அவன். அரகன்ட்டான பிரஜன் கிடையாது. அப்படிலாம் கிடையாது அவன். ரொம்ப சாஃப்ட்டானவன். ஸோ இங்க வந்து அந்த ப்ளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாப்ல. இன்னொன்னு இத்தனை எபிசோடு பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆமா. பார்த்துட்டு வரும்போது இதுதான் தப்புன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி கேம் போதுன்ற ஒரு விஷயம் வந்து ம். அனலைஸ் பண்ணியாச்சு. யார் மேல தப்பு இருக்கு? யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க? இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. ம். இப்ப விஜே பாரு வந்து பாருவோட கேரக்டர் இதான் அப்படின்னு சொல்லி வெளிய இருந்து பார்த்தாச்சு. ஆமா. இன்னைக்கு வரைக்கும் கமருதீனுக்கு தெரியலல்ல. தெரியல. கரெக்ட். ஸோ அப்போ வந்து இவங்கலாம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ப்ளே போயிட்டு இருக்கனால, நம்ம இருக்கோம். நம்ம கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாதாரணமா பேசிட்டு இருக்கோம். பின்னாடி போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுனா நமக்கு தெரியாது. அந்த ஃப்ரெண்ட இன்னொருத்தன் டிவில பார்த்துட்டு இருந்தா எப்படி தெரியும்? அந்த கதையா இது. ம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. அதனால வந்து இனிமேல் கொஞ்சம் நம்ம ஆள் கொஞ்சம் நல்லா விளையாடுவாப்ல. 28 டேஸ் ஆயிடுச்சு. ம். இந்த 28 டேஸ்ல உங்களுடைய ஒரு கணக்குப்படி யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் வந்து இன்னி வரைக்கும் 24 வரைக்கும் இன்னும் டிசர்வ் பண்ணலப்பா. நல்ல சான்ஸ வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு யார நினைக்கிறீங்க? நம்ப கமருதீன் ம். மைனஸ் இருந்தாலும் பிளஸ் நெறையவும் இருக்கு. ஓகே. மைனஸ் இருக்கு. அது ம். யாராலன்னா பாருவால. பரவால்ல. அது இப்போ விலகிட்டாருன்னா, அவர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. அதே மாரி இவரு நம்ம சபரி வந்து கொஞ்சம் கரெக்ட்டா விளையாண்டாப்புல. ம். குரூப்பிசம் இல்லாம, போய் அந்த அட்வைஸ் குடுக்கறது, இந்த பாசத்துல லாக் இதெல்லாம் இல்லாம சபரி இருந்தாப்புலன்னா, சபரியும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். ம். இவங்க 2 பேருக்குள்ள போட்டி அதிகமா இருக்கும். ம். யாரு ரொம்ப லீஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க? வந்ததே தெரியலப்பா. 24 காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாரினா உங்க சைடுல யார சொல்றீங்க? வந்ததுல இப்போ வரைக்கும் வந்து அதான் இவராவது கலையரசனாவது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பிரவீன் இருக்கதே தெரியல. ஓகே. சுத்தமா தெரியல அவரு. எதுலயுமே இல்ல. எந்த ஒரு விஷயத்துலயும் உள்ளக்க பெருசா இல்ல. வியானா கூட பரவால்ல. ம். அங்கங்க பேசுறாங்க. எல்லாமே பரவால்ல. கொஞ்சம் எப்படி என்ன தெளிவா இருக்கு அவங்க பேச்சு ம். கொஞ்சம். ம். இதா இல்ல. குழப்பமா இல்ல. கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஆனா வந்து பிரவீன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா கொஞ்சம் விளையாடணும். ரொம்ப ரொம்ப இதா இருக்காரு. ரொம்ப ரிசர்வ்டா இருக்காரு. சில இடத்துல சைலன்ட் ஆயிடுறாரு. தப்ப ஒத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அத கரெக்ஷன் பண்ணியும் தெளிவா பேச தெரியணும். ஆமா இந்த தப்பு நான் இதுக்காக தான் பண்ணேன். அப்படின்னாவது போல்டா பேசணும். ம். அதுக்குமே அவர் வரமாட்டேங்கிறாரு. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் ட்ராபேக் இருக்கு. தகுதி தராதரம் பார்த்து என்கிட்ட பேசு, பழகு அப்படின்ட்டு ஒருத்தர் கத்தின்னு இருக்காரு உள்ள. அவரு ஒரு ஆளாங்க ஜாலியா இருக்காருங்க. விடுங்க அவரு பாவம் தகுதி அதாவது என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து அ வெளிய வந்து இந்த வார்த்தைகள் பேசிட்டாரு. இப்ப உள்ள போனா பிக் பாஸ்ல எல்லாத்துக்குமே போட்டு கிழிக்கிறாய்ங்க. ம். அவர வந்து இன்னைக்கு நேத்து கூட இவங்க திவ்யா கூட இது வந்து ஹவுஸ் கீப்பிங் இவங்க, இது சமையலுக்கு இவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ப ஆளு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷா பேசுறீங்க அப்படி. யார் யார் ஹார்ஷா ஒண்ணும் இல்லைங்க. சும்மா தான் பேசினேன் அப்படின்ட்டாரு. ஸோ இவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு நெறைய பயம் இருக்கு. அத வந்து காட்டிக்காம கொள்ளாம பாவம் மனுஷன் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்துல சில இடங்கள்ல அவருடைய இது வந்து இரிட்டேட் ஆவுது. சில இடங்கள்ல ஆச்சு.
ஆனா இப்போ வந்து அந்த மனுஷனால கொஞ்சம் காமெடியும், அந்த இடத்துல பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து அவரால தான் கொஞ்சம் ஹியூமர் போயிட்டு இருக்கு. ம். அதனால தான் அவர இன்னைக்கு வரைக்கும் அவர எலிமினேட் பண்ணல. ரைட். புரியுங்களா? என்ன கேம் விளையாட்டாரு அவரு. ஆனா அவர் எலிமினேட் பண்ணாம ஏன் இருக்காங்க? ஆமா. காரணம் அவரால ஒரு என்டர்டெயின்மென்ட் இருக்கு. ம். அந்த பிக் பாஸ் ஹவுஸ் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஸோ எதையாவது ஒண்ணு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. வினோத்துக்கும் அவருக்கு உள்ள சண்டைகள் அதான். நெறைய, ஆமா. நெறைய பிரச்சனை. ஆனா வினோத்தும் அதிகமா போயிடக்கூடாது. ம். உங்க 2 பேரோட இது நல்லா இருக்குன்னு வந்து இவரு சொல்ட்டாரு. புரியுது. விஜய் சேதுபதி சொன்னாரு. அப்படி சொன்னாலும், அத வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வினோத் ரொம்ப கத்துறது, கொல்றது, அப்படி பண்றது வேஸ்ட். அது வந்து ரொம்ப யாரையுமே நம்ப என்னதான் அவர் வார்த்தைகள் விட்டிருந்தாலும் வெளிய, இப்ப வாங்கிட்டாரு ஆமா, எல்லாத்துக்கும். ஆமா. இதுக்கப்புறம் அவர போயிட்டு திட்டிக்கிட்டு, கொண்டுகிட்டு, அவர வந்து கலாய்ச்சிட்டு ஓவரா பின்னாடி கலாய்க்கிறாங்க நெறைய பேரு. ஆமா. அதெல்லாம் வார்ன் பண்ணியாச்சு. ம். ம். அதையும் விஜய் வார்ன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. எல்லா இதுலயும் பார்த்தேன். அதெல்லாம் வந்து இவரு வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். எப்படின்னா பிளேயர்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு என்டர்டெயின்மென்ட் பிளேயர். அவ்வளோதான். அவ்வளதான் அவரு. அவர வந்து நம்ம வந்து எதுலயுமே சேர்த்துக்க முடியாது. ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருப்பாரு, வருவாரு, சாப்பிட்டுட்டு வந்து துப்பிருவாரு, கேமராலயே துப்பிருவாரு. ஸோ இவ்வளோ விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அவரால. ஸோ அதனால வந்து அவரு என்டர்டெயின்மென்ட் பிளேயர். அவரால வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா போயிடும் நமக்கு. அவரும் பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாமோ? கண்டிப்பா. இல்ல? தெரியலங்க அவருக்கு. ஆக்சுவலா கமருதீனாவது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பார்வதி கிட்ட பழகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விஷயங்கள் பார்வதி நமக்கு சொல்லுது. ம். பார்வதி கிட்ட நம்ம ஜாலியா பேசிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல பழகிட்டு இருக்காரு. இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் கிடையாது. ம். எல்லாரும் பழகுறாங்க, நானும் பழகுறேன்னு பழகுறாரு. ஆமா. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசினா நம்மளும் அங்க முக்கியமான ஆளா இருப்போம்ன்னு சொல்லி இவரும் உட்கார்ந்து பேசுறாரு. ம். இதுதான் இவரு பண்ற தப்பு. இவரு இனிமேல் கொஞ்சம் ஒதுங்கிருவார். ஏன்னா ம். இவர வார்ன் பண்ணிட்டாங்க. என்னன்னா, நீங்க வந்து உங்களால நீங்க என்ன ப்ளே பண்றீங்கன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாருமே கடைசி வரைக்கும் வார்ன் பண்ணிட்டாங்க. ம். பிரஜன், சாண்ட்ரா வந்தபோதும் சரி, ஆமா. நேத்திக்கு. ஸோ எல்லாரும் வார்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இனிமேல் கேம மாத்திப்பாருன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ப்பான ஆளு தான். அப்படி ஒண்ணும் ரொம்ப இதான ஆள்லாம் இல்லன்னா, இவ்வளோ தெளிவா நெறைய இன்டர்வியூல ஆமா. பேச ஆமா. முடியாது. ஆமா. ஆனா, சில இடங்கள்ல வந்து அவருக்கு வந்து இப்படி பண்ணா தான் நம்ம வந்து ரீச் இது ஆவோம்னு தெரியும் நெனைச்சிட்டு அப்படின்னு. இருக்காரு. அப்படின்ற ஒரு இதுல இருக்காரு. ரீல்ஸ் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்காரு ஆமா. அவரு. அவ்வளோதான். அதான் உண்ம. உள்ள வந்துட்டு ஒரு நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்ன மாரி, இங்க ஆடியன்ஸ் உட்கார்ற மாரி, உள்ள நீங்க 2 பேர் இருக்கீங்க. அப்படின்ட்டு ஒரு கப்புள்ஸ சொல்லிவிட்டாங்க. துஷாரும், அரோராவும். அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஆனா ஒண்ணாவே இருக்காங்க. அது அந்த பெர்சனே நான் மறந்துட்டேன் பாருங்க. கரெக்ட் தான். சொல்ல ஐயோ! நான் கேட்பீங்கன்னு நெனச்சேன். உண்மையிலேயே நான் மறந்துட்டேன் அவர. அதான் மறக்கிற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அதுதான் உண்மை. ஆயிட்டாரு உண்மையிலேயே. அதான். மத்தவங்களெல்லாம் நம்ம இவ்வளோ பேசுறோமே. ஆமா. பாருங்க என்னோட தவறு பெரிய தவறு. கரெக்ட். என்னன்னா, இதெல்லாம் மீறி இந்த பெர்சன் இருக்காரு. இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல அவருக்கு வந்து ஒரு தலன்ற ஒரு இது குடுத்தாங்க. இப்ப தல வந்து இவங்களுக்கு குடுத்துட்டாங்க. திவ்யாக்கு. திவ்யா. இப்ப திவ்யா ஆமா. தல நாம புதுசா வைல்ட் கார்டு ஆமா என்ட்ரி இதுல குடுத்துருக்காங்க. குடுத்துட்டாங்க ஆமா. இப்ப. இது வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க. திவ்யாவும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, வந்து எல்லாரையும் கேட்கறது, இது நீங்களா சமையல் செய்வீங்களா? ம். அப்ப பிக் பாஸே வார்ன் பண்ணிட்டாரு. இல்ல. நீங்க எல்லாம் யார போடுறோம் நீங்க உங்களோட ஓன் ஆமா. டிசிஷன் பண்ணுங்க. ஆமா. தனிப்பட்ட எல்லாரும் நீங்க கேள்வி கேட்கணும் அவசியம் இல்ல. நீங்க கேட்டுலாம் போடக்கூடாது. யார நீங்க போடுறீங்களோ அவங்க தான். ம். ஸோ அந்த டிசிஷன் உங்ககிட்ட ஷார்ப்பா இருக்கணும். அதுதான் பார்க்குறாங்க. தல அப்டின்னா என்ன விஷயம்? நீ டிசிஷன் எடுக்கிறியா? நீ எந்த அளவுக்கு வீட்ட பார்த்துக்கிற? எந்த அளவுக்கு உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கு? அப்டின்றது தான் அந்த தலைக்கான ஒரு அர்த்தமே. ஸோ அந்த விஷயத்துல மொத அவருக்கு கிடைச்சத வீணாக்குன ஒரே பெர்சன் அவர் தான். ஆமா. தெரியல என்ன நடந்துக்கணும்னே புரியல. அவருக்கு வந்து ப்ளே பண்றதே கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு ம். இருக்காரு. சொல்ல முடியாது. அடுத்த இதுல கூட எப்படி வேணா நடக்கலாம். ஆமா. ஆமா. அதனால வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டா நல்லது. ஆனா இவங்க அரோரா. வந்து அரோரா. அரோரா சொல்ல தேவையில்ல. அரோரா இப்ப கூட இந்த இதுல கூட இவங்க கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆவுறாங்க. சாண்ட்ரா கிட்ட அந்த பேப்பர கிழிச்சு சோ போடுறீங்க. ரூட் ரொம்ப அப்படின்ற ரூடா மாரி இருக்கீங்க ஆமா. அப்டின்னாங்க. நீங்க உங்க ரூடா இல்லையா? ஆமா. அது ஆக்சுவலா ப்ளேவ வந்து மாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த நடக்குது. அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டா போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ப்ளே மாத்துறதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. ம். அப்படி இருக்கும்போது, அரோரா வந்து இந்த கத்துறது, நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன்னு சொல்றது. ஏன்னா அதுக்காக தான் அவங்கள அனுப்புனாங்களே. ம். அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. ஆமா. அத நான் எல்லாருமே புரிஞ்சுகிட்டு அமைதியாயிட்டாங்க. இப்ப எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கத்த முடியும். எல்லாருமே புரிஞ்சுகிட்டு அமைதியா இருக்க காரணம் என்னன்னா, ஓகே ஒருவேள நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரே வாயே தொறக்கலையே. ஆமா. ஓகே மேடம். சப்ஸ்டிட்யூட் ஓகே பண்ணாரு. சார். ஆமா. ஓகே சார்ன்ற மாரி இருந்துட்டாரு அவரு. ஆமா. எதுக்கு நமக்கு வம்பு? என்ன கரெக்ட். சொன்னாலும் ஓகே சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு ஓகே சார்ன்ட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் நீங்க நல்லா விளையாடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அப்படின்னாரு. ரொம்ப கேவலமா விளையாடுறீங்கன்னு சொன்னோனே அமைதியாயிட்டாரு. ஆமா. ஸோ இதுல என்னன்னா, அரோரா கொஞ்சம் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். ம். அரோரா வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க. புரிஞ்சுக்காம கோவப்படுறாங்க.
டென்ஷன் ஆனாங்க. வேஸ்ட்டு. இந்த மேட்டருக்கு தான் அவங்க உள்ள வந்திருக்காங்களே! அத புரிஞ்சுக்கிட்டாலே இவங்க கொஞ்சம் தெளிவாயிடலாம். அத புரிஞ்சு கேம் விளையாண்டா கேம் விளையாடுறது நீ பண்ண மாட்றதுன்னு தான் இப்ப திருத்துறாங்க. அவ்வளதான். இந்த அரோரா வந்துட்டு கமருதீன் வந்து அரோரா கிட்ட இருந்து எப்பயோ விலகிட்டாப்ல. ஆனா இந்த பொண்ணு வாண்டடா போயிட்டு கமருதீன் கைய புடிச்சு பேசுறது, இது பண்றது, அதுலயே அப்பதானே இருக்காங்க. துஷாரும் அப்பதானங்க கூடயே ஆமா. இருக்காரு. அது தாண்டி அதான். உனக்கு இன்னொருத்தன் கேக்குதா? அப்படின்ற மாரி கலாய்ச்சுட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்ல. அத்தாடி நம்ம இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ரைட். அப்ப அது நீங்க அவங்க தான் பார்த்து பர்சனல் சொல்லுங்க. ஜாலியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அது வந்து கமருதீன் இனிமேல் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆமா. ஏன்னா வந்து இப்பதான் இங்கேருந்து வெளியாவறாப்புல. போய் அரோரா கிட்ட மாட்டிட்டாருன்னா, கமருதீன் கதை முடிஞ்சு போச்சு. வர வேண்டிய அந்த அந்த வாய்ப்புகள் இதுக்கப்புறம் அவருக்கு நல்லபடியா வரக்கூடிய இது இருக்கு. அத கெடுத்துக்க கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கமருதீன் உஷாரா இருக்கணும். ஸோ இந்த விஷயத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு சபரி உஷாராயிடுவாப்ல. ஆமா. சபரி எப்படின்னா ரொம்ப ஷார்ப் மைண்டட். இப்படிலாம் லேஸ்ல விட்டுட்டு போய் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றது ஒரு இந்நேரத்துக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சபரி வந்து கொஞ்சம் உஷாரா இத வந்து போட்டி அதிகமா இருக்குன்னா சபரிக்கு, இவங்களுக்கு கமருதீனுக்கு இவங்களுக்குலாம் கொஞ்சம் டஃப் ஆயிடும். அதே விஜய் பாரு வந்து சொல்ல முடியாது. ஆஸ் இட் இஸ். பிரச்சனை, 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 பிரச்சனை. எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரச்சனை அப்படிதான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னுவாங்க. சில இடத்துலலாம் பார்க்குறேன் இது அ அவங்கள வந்து கிளீனிங்க்கு ஏதோ குடுத்துருக்காங்க இப்ப. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல பண்ணாம தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா. அந்த இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட விஜய் பாருகிட்ட இருக்கு. அதெல்லாம் மாத்திக்கணும் அவ்வளவுதான். இப்ப இந்த 28 நாள் வந்து திவ்யா வந்து பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. தலையா இப்ப ஆயிட்டாங்க. அந்த தலைக்கான ஸ்டாண்ட் அவங்க ப்ராப்பரா எடுப்பாங்களா? எப்படி? இல்ல அவங்களும் கொஞ்சம் தடுமாற்றமா இருப்பாங்களா? இருக்கு. தடுமாற்றம் இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தேன். சில இடங்கள் அவங்களாலயே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கேம பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, டக்குன்னு வந்து இப்ப நம்ம பிக் பாஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவங்களுக்கும் அது தெரியாது. சொல்லிக் குடுத்த விஷயத்த மட்டும் தான் இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. இப்ப வெளிய இருந்து உள்ள கேமுக்கு உள்ள வராங்கன்னா, இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்படிலாம் இருக்காதீங்கன்னு சொல்லி தான் ஒரு ஒரு விஷயத்த கன்க்ளூஷன் பண்ணி தான் உள்ள வருவாங்க. ஸோ அந்த விஷயத்த ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, தல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத தெளிவா இவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அது நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இனிமேல் அத புரிஞ்சுப்பாங்க. ஆனா, அது இதெல்லாம் பார்த்தேன். அவங்க பண்ற அந்த இதெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு கெத்தாவும், இப்படிதான் இருப்பேன், நான் தல அப்படின்றதெல்லாம் இருக்கு அவங்ககிட்ட. ஸோ அது எதுக்குன்னா, அது அப்படி வச்சுக்கிட்டா தான் இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த மொத்த குரூப்புமே ஒரு பயங்கரமான குரூப்பு. இல்லன்னா இவங்கள தூக்கி போட்டுருவாய்ங்க. ஸோ அதனால வந்து அந்த மரியாதை குடுக்க மாட்டாங்க. அதனால இவரே சொல்ட்டாரு. சேதுபதி சாரே சொன்னாரு. எல்லாரும் வந்து அவங்கவங்க மரியாதை குடுக்க கத்துக்கங்க. பிக் பாஸ் கிட்ட போயிட்டு நீ வந்து அ ஏதோ சொன்னாங்க. அண்ணன், டியூடு. டியூடு ஆமா, இதெல்லாம் ஆமா. தேவையில்ல. பிக் பாஸ் தான். அது வந்து ஒரு கேம். இப்படிதான் இருக்கணும். அத ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அந்த கேம்ல அவன் கரெக்ட்டா இருக்க முடியும். டியூடுன்ட்டுன்னா அந்த அளவுக்குலாம் நீ ஒண்ணும் பழகல. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸும் ஆவல இன்னும். அதெல்லாம் முன்னாடி சீசன்லலாம் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. அது அவரா வந்து ஒரு ஒரு காலகட்டங்கள் போம்போது ஜாலியா பேசுவாரு. ஸோ அந்த இது வரும்போது ஓகே. எடுத்தோனயே ஜ ரொம்ப க்ளோஸ் ஆகுற அளவுக்கு நமக்கு ஒண்ணும் பிக் பாஸ் க்ளோஸ் கிடையாது. அவரோட ஆர்டர் போடக்கூடிய ஒரு பெர்சன் அந்த இடத்துல அவர் இருக்காருங்க. அதான் கேமே. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்ம உள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீ சாஃப்ட் ஆக்கிடலாம், ரொம்ப க்ளோஸ் ஆக்கிடலாம்னு நெனச்சா க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கு அவங்க இஷ்டமும் கிடையாது. இதான் உண்மை. ஸோ அந்த விஷயத்த தெளிவு பண்ணிட்டாரு.